தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் விசிக இடம் பற்றியிருந்தாலும் நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. என் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி எனக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த மாதிரி கருத்தை சொன்னா நோபல் பரிசு கொடுக்கலாம் நான் சொன்னேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அப்படிங்கும்போது இந்தியா பிளாக் எப்படி வலுவா இருக்கும்? இந்த கேள்வியை நாங்க எழுப்பினேன். எங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் திமுகவில் சேர்த்துட்டாங்கிறதுக்காக நாங்கள் திமுகவுக்கு எதிராக பேசல. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு என்னுடைய பார்வை நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு தேசிய அளவிலான பார்வையிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்றேன். ஏன் தனிப்பட்ட முறையை என்னுடைய பாதிப்பை நாங்கள் மனசில் வச்சுக்கல. தமிழ்நாட்டை மட்டும் நான் மனசில் வச்சுட்டு பேசல, விடுதலை சிறுத்தையில் மட்டும் மனசில் வச்சுட்டு பேசல. தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சிக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சிக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இந்த இடத்துல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் எதிரும் புதிருமான நிலை இருந்தாலும் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு, மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு, அவர்களின் சதி அரசியலை முறியடிப்பதற்கு உள்ளபடியே கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தாவேக்காவும் அதில் இருக்கணும், பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்போங்கிற திமுகவும் அதில் இருக்கணும். இது என்னுடைய கருத்து. இதை நான் சொன்னா திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அது அவங்க புரிதல் உள்ள சிக்கலே தவிர என்னுடைய பார்வையில் உள்ள சிக்கல் இல்லை. இது சம்பந்தமா திமுகவுக்கு அழைப்பு விட்டீங்களா? இந்தியாக்குள்ள சேரும் அது பார்க்கலாம். அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. நோபல் பரிசு கிடைத்தால் அவருக்கு நன்றி சொல்லுவார். நான் தெரிவிக்க விரும்புவது, யார் மேலே எனக்கு வருத்தம் கிடையாது. ஒரு கேள்வி கேட்டாங்க, தாவேகா அமைச்சரவையிலையும் நாங்கள் பங்கெடுக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலும் தொடர்கிறோம், தாவேகாவும் திமுகவும் அகில இந்திய அளவில் ஓரடிக்கு வர வேண்டும் என்று மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் என் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி எனக்கு தூக்கி வாரி போட்டது. வடதுருவமும் தென்துருவமும் சேர முடியுமா? எப்படி திமுக கூட்டணியிலே இருந்துட்டு அமைச்சர்களை பங்கெடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சதுனால நான் அது அதிர்ச்சியா இருந்ததுனால இந்த மாதிரி கருத்தை சொன்னா நோபல் பரிசு கொடுக்கலாம் நான் சொன்னேன். அவரை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அவர் அரசியலில் வளர வேண்டும் என்று என்னால் இயன்ற அத்தனை விதமான நிகழ்வுகளிலும் உதவி இருக்கிறேன். அவர் பெரிய தலைவராக வரணும். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்தான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்ற முறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு ஊக்கமளித்துத்தான் வந்திருக்கிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு பக்கபலமாக நின்றிருக்கிறேன். எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருப்பேன். எந்த கோபமோ வருத்தமோ எதுவும் கிடையாது. இந்த சொற்களை நான் சொன்னதற்காக அவர் மனம் புண்பட்டிருக்குமானால் நான் இந்த சொற்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். ஐ withdraw my words. எனக்கு இம்மி அளவு ஒரு பிட்டர்னஸ், ஒரு கசப்பு எதுவும் எழுச்சி தமிழர் மேல கிடையாது. அவர் இந்த நாட்டில் நல்ல ஒரு தலைவர். அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்கே பயன் தரக்கூடிய விதத்திலே பணியாற்றி வருகிறார். தனக்கென்று ஒரு குடும்பம் கிடையாது அவருக்கு. நான் எத்தனையோ முறை அவர்கிட்ட சொல்லி கூட இருக்கிறேன். ஆகவே அவர் கருத்து சொல்வது அவருடைய கருத்து உரிமை, ஜனநாயக உரிமை. அந்த ரியாக்ட் பண்ணது அவரை ஊன் பண்ணி இருந்தா அதுக்காக தான் சொன்னேன். ஐ withdraw my words. என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைவர் என்பதும், அவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கிற போது என்னை அழைத்துக் கொண்டு போய் சட்டக்கல்லூரியிலே பேச வைத்த தோழர், போய் உட்காருங்க போங்க, என்னை அழைத்துக் கொண்டு போய் ஈழத்தமிழர்களுக்காக பேச வைத்தவர். கூட்டணியில் அவரும் நானும் சேர்ந்து அதிமுகவோடு இருந்தபோது அவருக்கு
என் சக்திக்கு மீறி பக்கபலமாக இருந்திருக்கிறேன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.